بسم الله الرحمن الرحيم نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا நாங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களின் வாழ்க்கையிலே நாம் பிரித்து பகிர்ந்து அளித்திருக்கிறோம். நாங்கள் தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பங்கிட்டு கொடுத்திருக்கிறோம் என்பதாக அல் குர்ஆன் எமக்கு தெளிவாக சொல்கிறது. ஹாத்திமுல் அஸம் என்று சொல்லக்கூடிய அந்த தாபியி பெரியார் சொல்கிறார்கள், தஅம்மல்துஹா ஃபஅலிம்து அன்னல் கிஸ்மத மினல்லாஹ். இந்த ஆயத்தை நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். இந்த பங்கீடு, ஒருவர் செல்வந்தராக வாழ்வது, ஒருவர் நடுத்தரமாக வாழ்வது, ஒருவர் ஏழையாக வாழ்வதெல்லாம் அல்லாஹுடைய பங்கீடு என்பதாக நான் புரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு நான் என்னுடைய வாழ்க்கையில் யாரிடத்திலேயும் யாரை பற்றியும் பொறாமைப்பட்டதே கிடையாது. ஏனென்றால் அவ்வாறு பொறாமைப்படுவது அல்லாஹுடைய பங்கீட்டில் பிழை காண்பதாக இருக்கும் என்பதாக ஹாத்திமுல் அஸம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது முக்தஸர் மின்ஹாஜுல் காசிதீன் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபில் பதிவாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, ரிலா பில் கதரை அல்லாஹுடைய ஏற்பாட்டை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நாம் சரியாக கழிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே நடக்கக்கூடிய அத்தனையும் இந்த வானம் பூமிகள் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அவைகள் அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்டுத்தான் உலகத்துக்கு இறங்குகிறது. எனவே உண்மையான விசுவாசி ரிலா பில் கதரை கொண்டு பொருந்தி அல்லாஹுவை எல்லா நிலைமைகளிலையும் சந்தோஷப்படுத்தி வாழக்கூடியவராக இருப்பார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கண்டு தந்த விஷயங்களை பொருந்தி அதில் அவனுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் நல்லடியார்களில் நின்றும் நாம் எல்லாம் மாறி சந்தோஷமாக உலகத்தில் நிம்மதியாக மன திருப்தியோடு மன பொருத்தத்தோடு மன இதோடு நாங்கள் வாழ்ந்து அல்லாஹ்வின் திருப்திப்படுத்தி ஆஹ்ராவிலேயும் எமக்காக அந்த ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு நிம்மதியாக ஈருலகிலும் வாழ எம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி